குட் மார்னிங். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசெட்டுடைய கம்ப்ளீட் ட்ரைனிங் வீடியோ. அசெட்டுன்றது என்னென்னா இது பூரா இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியான அசெட்டு. இப்போ அசெட் நம்ம ஹாஸ்பிட்டல் என்னென்னா ஒரு 3-4 டைப் ஆஃப் அசெட்ஸ் இருக்கும். ஒன்று பயோமெடிக்கல், இன்னொன்று ஐடி அசெட்ஸு, அடுத்தது பார்த்தா மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் அசெட்ஸு, அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ். இது எல்லாமே அசெட்ஸ்க்குள்ள வரும். நம்ம தனியாக ஃபர்னிச்சர் வைக்கிற ஆப்ரேஷனல் டீம் கூட பண்ணலாம். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்டுக்குமே அசெட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு லாகின் இருக்கும். அதேமாதிரி அந்தந்த டிபார்ட்மெண்ட் இப்போ மேஜரான அந்த 5 சர்வீசிங் டிபார்ட்மெண்ட் சொல்கிறோம்ல, 4 டிபார்ட்மெண்ட் சொல்கிறோம்ல, அந்த 4 டிபார்ட்மெண்ட்டு இப்போ மேனேஜ் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் அசெட்ஸ் நமக்கு லாகின் இருக்கும். ஸோ அவங்க ஓவராலாக ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரைனிங் பர்பஸ்க்காக நான் பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன். பயோமெடிக்கல் உடைய மேனேஜராக நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ண உடனே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேஷ்போர்டு கிடைக்கும். ஓகே, இதுதான் அவருடைய டேஷ்போர்டு. அந்த டேஷ்போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் அசெட்ஸ் இருக்குன்றது தெரியும். ஓகே, 11 அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் அசெட்ஸ் ஓவராலாக ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே இருக்குதுன்னு அர்த்தம். இன்ஆக்டிவ் அசெட்ஸ் எவ்வளோ இருக்குன்றது தெரியும். அதேமாதிரி டிஸ்போஸ் அசெட்ஸ் எவ்வளோ அசெட்ஸ் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்கன்றது இருக்கும். ஆடிட் அசெட்ஸ் எவ்வளோ அசெட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்றது தெரியும். அதேமாதிரி இதில் ஓவராலாக எல்லா பிரான்ச்சும் சேர்ந்து ஓவரால் அசெட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அப்போ கீழே பார்க்கும்போது என்ன அர்த்தம்னா உங்களுக்கு இது குயிக் வியூ இந்த மேனேஜர்ஸ்க்காக ஏஎம்சி என்னென்ன அசெட்ஸ்லாம் இந்த மாதத்தில் ஏஎம்சி எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னு தெரியும். அப்போ நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ரெனியூல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாரண்ட்டி எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது, என்னென்ன அசெட்ஸ்லாம் எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னு இருக்குது. அதேமாதிரி சிஎம்சி பயோமெடிக்கலுக்கான சிஎம்சி எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது, அதேமாதிரி காலிபரேஷன் எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது, அதேமாதிரி பிரேக் டவுன்ஸ் கால்ஸ் எவ்வளோ இருக்குது, அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வாரண்ட்டி எப்பப்போலாம் எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்றதுலாம் இங்கே எவ்வளோ அசெட் எக்ஸ்பைரி ஆக போகுது தெரியும். அதேமாதிரி எவ்வளோ இந்த அசெட்ஸ் இந்த மாதத்தில் டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம், இந்த பயோமெடிக்கல் ரிலேட்டட் அசெட் எவ்வளோ அசெட் டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ அசெட் வாங்கும்போதே அசெட்டுடைய வாரண்ட்டி, இந்த அசெட் அக்சசரி வாங்கியிருப்போம். அந்த அக்சசரிஸுமே எப்போ அந்த அக்சசரிஸுமே தனியாக வாரண்ட்டி இருக்கும். அந்த வாரண்ட்டி எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்றத தெரியும். இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு அசெட்டு சரி, ஐடி சரி, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக அவங்களுடைய கம்ப்ளீட் அசெட்டுடைய ட்ராக்கிங் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே. இது டேஷ்போர்டு. இப்போ பார்த்தோன்னா ஒரு அசெட் மேனேஜர் அசெட்ஸ் நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த கம்ப்ளீட்டாக நம்ம பயோமெடிக்கல் அசெட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்றத கம்ப்ளீட் லிஸ்ட்டு கிடைக்கும். நம்ம அதை லிஸ்ட்டை பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் ஒரு ஆப்ஷன் வச்சுருப்போம். இந்த ஃபில்டர் பார்த்தோன்னா பார்க்கும்போது இப்போ பார்த்தோன்னா ஒரு நம்ம அசெட்டோடைய கேட்டகரி இந்த பயோமெடிக்கலே நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரி வச்சுருப்போம். ஐடியா, லேபா, ரேடியாலஜா, ஐசியூ, அந்த மாதிரி கேட்டகரி பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணுனாலுமே ஐசியூவில் எவ்வளோ அசெட்ஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட் எவ்வளோ அசெட்ஸ் இருக்குது, அந்த எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ அசெட்ஸ் இருக்குது, லொக்கேஷன் ஒரு லொக்கேஷன் எடுத்தோன்னா அந்த லொக்கேஷன் எவ்வளோ அசெட்ஸ் இருக்குது, பயோமெடிக்கல் அசெட்டு, பில்டிங்குள்ளே எவ்வளோ செட் இருக்குது, ஃப்ளோருக்குள்ளே எவ்வளோ செட் இருக்குது, அந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம சர்ச் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே எப்படி பார்த்தோன்னா ஒரு பார்கோடு இருந்தால் அதை ஸ்கேன் பண்ணால் அந்த பர்டிகுலர் அசெட்டை நம்ம பார்க்குற மாதிரி இப்போ சர்ச் பண்ணி நம்ம எடுத்தோன்னா அந்த அசெட்டை பார்க்குற மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகேங்களா, இது நியூ கிளிக் பண்ண நியூ அசெட்டுக்கு ஆட் பண்ணிருக்கோம். இப்போ எதுக்கு நான் கிரியேட் பண்ண அசெட்டை நான் இங்கே எடிட் பண்ணுறேன். வியூ பண்ணலாம், எடிட் பண்ணலாம், பார்கோட் ப்ரீட் பண்ணிக்கலாம். இப்போ இது நியூ கிரியேட் பண்ணும்போதே நமக்கு என்ன இருந்தால் இந்த அசெட் கோடு பார்த்தோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். இந்த அசெட் என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ யூனிக் ஐடி நம்ம பார்த்தோன்னா என்டர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு கீழே பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன், ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. அசெட் டைப் எடிட்டபிளாக இருக்காது உங்களுக்கு. ஏன்னா பயோமெடிக்கலாக இருந்தால் பயோமெடிக்கல் வந்துடும், ஐடியாக ஐடி டிஃபால்ட்டாக வந்துடும். அட்மினுக்கு மட்டும் எல்லாமே எடிட்டபிளாக இருக்கும். இப்போ இந்த அசெட் கேட்டகரி பயோமெடிக்கல் ரிலேட்டட் அசெட் கேட்டகரிலாம் உங்களுக்கு இது வர இருக்குது. இப்போ நம்ம டேக்கிங் பண்ணி ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த கேட்டகரைசேஷனு. அப்போ இந்த அசெட்டோடைய சோர்ஸ் ஆஃப் ஃபண்டுன்றது பார்த்தீங்கன்னா இந்த அசெட் பார்த்தீங்கன்னா நம்ம டொனேஷன் யாராவது கொடுத்துருக்காங்களா இல்லை இன்ஸ்டியூஷன் வாங்கியிருக்கான்றதை பார்க்கறதுக்காக. அப்புறம் மாடல் நம்பர் இருக்குது, அப்புறம் மாடல் நேம் இருக்குது, சீரியல் நம்பர் இருக்குது, கிரிட்டிக்கல் டைப் என்ஏபிஹெச்சுக்காக நம்ம என்ன பண்ணுவாங்க, கிரிட்டிக்கல் டைப் இருக்கும். மீடியமாக, லோவா, ஐயான்றது கிரிட்டிக்கல் டைப் இருக்குது. கான்ஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதேமாதிரி இதில் பார்த்தோன்னா ரெண்டல் டைப்பு அசெட் டேக் பண்ணிக்கலாம். ரெண்டல் டைப்பில் பார்த்தா ரெண்டல் வாங்கியிருக்காங்களா இல்லை பார்த்தோன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இதில் நமக்கு பார்த்தோன்னா நமக்கு இமேஜ் லோட் பண்ணியிருக்கோம். இமேஜ் லோட் பண்ணும்போதே உங்களுக்கு என்னென்ன லோட் பண்ணி வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கிறதுக்காக இமேஜை லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தோன்னா பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ், அடுத்த டேப் பார்த்தோன்னா பர்ச்சேஸ் டீட்டெயில் எக்ஸ்பெண்ட் பண்ணோன்னு உங்களுக்கு கிடச்சிரும். அதில் பார்த்தா எந்த மேனுஃபேக்சர் எந்த சப்ளையர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் பிஓ நம்பர் என்ன, இன்வாய்ஸ் நம்பர். இப்போ இதிலே பர்ச்சேஸ் நம்ம சிஸ்டத்தில் இன்வென்ட்ரி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் ஃப்ளோ ஆகி வந்துடும். இல்லை மேனுவலாக நம்ம என்டர் பண்ணிக்கலாம். எந்த இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட்டு, யார் கான்டாக்ட் பர்சன், சப்ளையரோட கான்டாக்ட் பர்சன் என்ன, பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளோ. ஓகே, இதுதான் நமக்கு பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளோ. இப்போ கரண்ட் வேல்யூ டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணி கரண்ட் வேல்யூ எவ்வளோ, அப்புறம் டிப்ரிசியேஷன் ஒரு இயருக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ எவ்வளோ குறையணும், டேட் ஆஃப் அக்வசிஷன், இது எல்லாமே பர்ச்சேஸோட இன்ஃபர்மேஷன்ஸு.
அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், எந்த எந்த கேம்பஸ்ஸு, எந்த பில்டிங்கு, எந்த ஃப்ளோரு, எந்த டிபார்ட்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சம்டைம் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு பர்டிகுலர் அசெட் வந்து பார்த்தோன்னா ஒரு பர்சனுக்கு எம்ப்ளாயி கொடுத்துருப்பாங்க. இப்போ லேப்டாப் எடுத்திங்கன்னா லேப்டாப் பர்டிகுலர் ஏன்னா இஸ் ஓன் பை எம்ப்ளாயின்றதால எம்ப்ளாயி கொடுத்துருப்பாங்க ஓனர்ஷிப்புக்காக. எந்த இன்ஸ்டலேஷன் டீட்டெயில் ஏதாவது இருந்தால் என்டர் பண்ணிக்கலாம். யார் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டர்னல் சர்வீஸ் இன்ஜினியர் இருந்தால் அவங்க பேர் போட்டுக்கலாம். அப்போ நாளைக்கு ஏதாவது வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏஎம்சியோடைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ட்ரிகர் ஆகும். வெரிஃபைடு யார், அப்ரூவ்ட் பை யார், இன்ஸ்டலேஷன் பை யார், சர்வீஸ் இன்ஜினியர், இன்டர்னல் சர்வீஸ் இன்ஜினியர் யார். ஏன்னா சம்டைம்ஸ் என்னென்னா பயோமெடிக்குள்ளே ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா லேபு டிபார்ட்மெண்ட் பார்க்குறது ஒரு பர்சன் இருப்பாங்க, ரேடியாலஜி எக்ஸ்ரே பார்க்குறதுக்கு ரேடியாலஜி பண்ண ஒருத்தர் பார்ப்பது இருப்பாங்க, வார்டு வைஸ் இருக்கிற ஒரு பார்ப்போம். அதேமாதிரி ஒரு டேக் பண்ணிட்டோன்னா எனி டிக்கெட் ரைஸ் பண்ணால் அவங்களுக்கு போயிடும். அப்போ அதர் ரிமார்க்ஸ் இதில் என்டர் பண்ணிக்கலாம், அதர் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா இது ஐடி அசெட்டாக இருக்கும்போது ஐடி ரிலேட்டட் வந்து டேட்டாஸ் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ அதுக்கப்புறம் சேவ் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் QR கோட் ஆப்ஷன்ஸுக்கு எடுத்து எடுத்து எல்லா அசெட்டுக்கும் ஒட்டிட்டாங்கன்னா நாளைக்கு ஸ்கேன் பண்ணி ஆடிட் பண்ணுறதுக்கு ஆடிட் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பார்கோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கேயே பார்கோட் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். நம்ம பார்கோடும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ ஓவரால் பிரிண்ட் ஆப்ஷன்ஸும் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஓவரால் பிரிண்ட் ஆப்ஷன் இதில் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு அசெட்டுடைய ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம். அசெட் என்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் வந்து அசெட் வாரண்டியில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இதில் ஏஎம்சி பிஎம்சி இந்த மல்டிபிள் வாரண்ட்டி நம்ம இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஆட் நியூ பண்ணி மல்டிபிள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தா ஏஎம்சி பிஎம்சி இந்த வாரண்ட்டி டைப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதை ஆட் பண்ணி எந்த டைம் இருக்குது, எவ்வளோ ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, எவ்வளோ காஸ்ட் இருக்குது, அதை கமெண்ட்ஸ் போட்டுட்டுனா இந்த வாரண்ட்டி எக்ஸ்பைரி ஆகும்போது நமக்கு அலர்ட் கொடுத்துரும். நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ்னு பார்க்கும்போது இந்த அசெட் எப்போலாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், பிரேக் டவுன் அதர் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது இந்த மெயின்டெனன்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிட்டாங்கன்னா யார் எந்த மெயின்டெனன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் யார் பெர்ஃபார்ம் பண்ணி எவ்வளோ காஸ்ட்ன்றது என்ட்ரு பண்ணிட்டாங்கன்னா ஸோ அப்போ ஓவரால் இயரில் இந்த பர்டிகுலர் அசெட்டுக்கு எவ்வளோ வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு. அப்போ வந்து இந்த அசெட் வந்து பார்த்தோன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுறது கரெக்டாக இல்லை வந்து பார்த்தோன்னா ஏஎம்சி கொடுக்கலாமா இல்லை புதுசாக அசெட்டை மாற்றிக்கலாமா அப்படின்றத நம்ம டிசிஷன் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அசெட் அக்சசரிஸ்ன்னும் போது ஒரு அசெட் வாங்கும்போது அந்த அசெட்டு கூட நிறைய அக்சசரி கொடுப்பாங்க. இப்போ ஒரு சிஸ்டம் வாங்குறோன்னா சிஸ்டம் கூட லேப்டாப் கொடுப்பாங்க, கீபோர்டு கொடுப்பாங்க, மவுஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதுக்கான அக்சசரிஸை நம்ம ஆட் பண்ணும்போது அதுக்கு தனியாக நம்ம அசெட்டை பார்கோடு ஜென்ரேட் பண்ணி அதை ஒட்டிக்கலாம். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இந்த அசெட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு அசெட் இருக்கும்போது அந்த பர்டிகுலர் அசெட்டுக்கான கம்ப்ளீட் டாக்குமெண்ட் இதில் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஃபிசிக்கலாக ஃபைல் தேடணும் அவசியம் இருக்காது. அப்போ வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ அசெட்டோடைய இன்வாய்ஸ் காப்பி, மேனுவல், அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது வந்து பார்த்தோன்னா வீடியோஸு, ட்ரைனிங் வீடியோஸ் இது எல்லாமே இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு லிமிட்லாம் கிடையாது. அதுமாதிரி அசெட்டோடைய வந்து பார்த்தோன்னா வந்து இது இன்சூரன்ஸ் சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு சிடிஎம் மாதிரிலாம் வந்து இன்சூரன்ஸுக்கு போவாங்க. அப்போ அந்த இன்சூரன்ஸ் டீட்டெயில் போட்டுட்டோம், அந்த இன்சூரன்ஸ் எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுதுன்றது அந்த அலர்ட்டை நம்ம கொடுத்துரும். இது வந்து கம்ப்ளீட்டாக அசெட்டோட ரெஜிஸ்டர் ஆகும். அசெட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசெட் வந்து பார்த்தோன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே அசெட் சேவ் பண்ணி இந்த அசெட்டை சர்ச் பண்ண உடனே அந்த அசெட் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வேணால் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ மேலே வந்து பார்த்தா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இப்போ ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அந்த யூசர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன ரீசனுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இங்கே போட்டுட்டு அது வந்து 2 அப்ரூவல் இருக்கும். ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இன்னொருத்தர் அப்ரூவ் பண்ண முடியும். இது அசெட்டோடைய ட்ரான்ஸ்ஃபரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசெட்டோடைய ஆடிட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசெட் ரெஜிஸ்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசெட் ரெஜிஸ்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் யூசர்ஸுக்கு கொடுத்துருவோம். இண்டிவிஜுவல் யூசருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டு உடைய ஹெச்ஓடிக்கும் கொடுத்துருவோம். அப்போ என்ன பண்ணோன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன அசெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு, ஏன்னா அவங்க தான் வந்து கஸ்டடின்றதுனால அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன அசெட்லாம் இருக்குன்றதை அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக இருக்கும். இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம அசெட் லேப்டாப் ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி கொடுத்தோம்னா அவருக்கு என்னென்ன அசெட் இருக்குது, அவருக்கு டேக் பண்ண என்ன அசெட் இருக்குன்னு வந்துடும். மை டிபார்ட்மெண்ட் போய் ஓகே ஐசியூவில் நான் இருக்குன்னா ஐசிக்குள்ளே என்னென்ன அசெட்லாம் ஓவராலாக இருக்குது, பயோமெட்ரிக் அசெட் என்ன இருக்குது, ஐடி அசெட் என்ன இருக்குது, மெயின்டெனன்ஸ் அசெட் இருக்குது, ஏன்னா எல்லாமே அவர் வேலிடேட் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம வியூ பண்ணி மொத்த டீட்டெயில் பார்க்கணுனாலுமே இங்கே வியூ பண்ணி கிளிக் பண்ணால் மொத்த டீட்டெயில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வேல்யூஸ், எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே அதில் தெரிஞ்சிடும். இது வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு மெயின்டைன் பண்ண இது அவங்களால எடிட் பண்ண முடியாது. ஆனால் வந்து அவங்களால என்ன பண்ண முடியும்னா வியூ பண்ணி பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வியூ பண்ணி பார்க்க முடியும். அதுவே QR கோடு இருந்தோன்னா QR கோடை ஸ்கேன் பண்ணவே இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனையும் யார் வேணால் எப்போ வேணால் வியூ பண்ணி பார்க்கலாம் ஆடிட் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா
அசட் ஆடிட்டர்ன்றது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு ஆடிட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசட் இருக்கா இல்லையான்னு ஆடிட் பண்ணுவாங்க. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்லேயே பண்ணுவோம், இல்லை சிஸ்டத்துலேயும் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப்பில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன் அப்படியே லாஸ்ட்டில் மொபைல் ஆப் ஆப்ஷனும் கொடுக்குறேன். அப்போ போய் இங்கே போய்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அசட் எடுத்துனா அந்த அசட்டோடைய கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்திருக்கோம், இப்போ எவ்வளோ எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அதுக்கான ஆடிட் போட்டு நம்ம வந்து அது ஃபெச் பண்ணோடனே ஃபெச் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆடிட் சேவ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் ஆடிட் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் அதை அதே ரீகன்சில் பண்ணுவாங்க. நம்ம வந்து அதை அந்த அசட் வந்து முடிச்சதுக்கப்புறம் ரீகன்சில் பண்ணுவோம். வெதர் எவ்வளோ இருக்க வேண்டியது இருக்குது, ஆனால் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ரீகன்சில் பண்ணுறதுக்காக இந்த ரீகன்சில் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு எக்ஸ்பெக்டட் குவான்டிட்டி ஒன்று தான் இருக்கணும், பட் 2 இருக்குது அப்படின்றத அதுக்கு ரீகன்சில் குவான்டிட்டி 1 அப்படின்னு போட்டு நம்ம வந்து ரீகன்சில் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆடிட்டான மெத்தடாலஜி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசட் டிஸ்போஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ் இல்லை அது வந்து நிறைய சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். டிஸ்போஸ்னால் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு வெளியே டிஸ்போஸ் பண்ணிக்க முடியும். அதை டிஸ்போஸ் பண்ணால் தெர் இஸ் நமக்கு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அதாவது அசட் டிஸ்போஸ் பண்ணணும்னா இவங்க ரிக்வஸ்ட் பண்ணணும், மேனேஜர் அப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்ரூவ் பண்ணணும், அப்புறம் கண்டம்னேஷன் கமிட்டி இருக்குது, அந்த கமிட்டி அப்ரூவ் பண்ணணும், அப்புறம் தான் டிஸ்போஸ் ப்ராசஸே நடக்கும். ஓகே, அந்த ப்ராசஸ் தான் இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிக்வஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. இங்கே எடுத்த உடனே அந்த அசட் பார் கோடை ஸ்கேன் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு அசட் எடுத்தோன்னா அந்த அசட் என்ன அசட் டீட்டெயில்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பார்த்தா இது எதுக்காக நம்ம வந்து இது பண்ணுறோன்றதை அதுக்கான ஃப்ளாக் நம்ம பண்ணிவிட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அப்படின்றத ரிக்வஸ்டட் டிபார்ட்மெண்ட் பயோமெடிக்கல் போட்டு யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றது அதுவும் வந்து பார்த்தா எந்த பர்சன் கொடுக்க போகிறோம், எந்த ரிக்வஸ்டட் டேட்டு டைம் அப்படிலாம் போட்டு நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ரிக்வஸ்ட் பண்ணோன்னே இது வந்து பார்த்தோன்னா அடுத்த ஸ்டெப் எங்கே போகுதுன்னா எதுக்காக ரிக்வஸ்ட் பண்ணுறோம், நாட் சர்வீசபிள் அப்படின்னு சொல்லி போட்டு நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். அந்த ரிக்வஸ்ட் பண்ணோன்னே அது வந்து பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தா அதை வேலிடேட் பண்ணுவாங்க. வேலிடேட் பண்ணி அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கண்டம்னேஷன் கமிட்டி போவோம். அந்த கண்டம்னேஷன் கமிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வேலிடேட் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தோன்னா வந்து சர்வீஸ் அது ஆஸ் பர் நாம்ஸில் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து நம்ம யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து போடுவாங்க. என்டர் பண்ணி என்றைக்கு அப்ரூவ் கண்டம்னேஷன் கமிட்டி எப்போ அப்ரூவ் பண்ணுறாங்க, ப்ளஸ் அதுக்கான அப்ரூவ் அசஸ்மெண்ட் யார் பண்ணியிருக்காங்க, அந்த பர்சன் நேமு, அப்புறம் இதெல்லாம் மற்றபடி செக்லிஸ்ட் ஒன்று இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டிஃப்ரெண்ட் செக்லிஸ்ட் இருக்குது. அந்த செக்லிஸ்ட்லாம் நம்ம வந்து கரெக்டாக NABH நாம்ஸில் வந்து பார்த்தோன்னா பண்ணி அப்ரூவ் பண்ணி இல்லை ரிஜெக்ட்டும் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. பண்ணதுக்கப்புறம் வந்து அப்புறம் டிஸ்போஸ் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த டிஸ்போஸ் ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து அதை வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ இது டிஸ்போஸ் யார் பண்ணுவாங்க, நம்ம சப்போர்ட் அட்மின்லேயோ இல்லை வந்து ஸ்டோர்லேயும் பண்ணுவாங்க. அது என்ன டிஸ்போஸ் மெத்தடாலஜி என்ன பண்ணுறாங்க, அதுக்கான காஸ்ட் எவ்வளோ, எந்த டேட்டுக்கு எந்த டிஸ்போஸ் பண்ணுறாங்க, எந்த சப்ளையர் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி அதெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணோன்னே அந்த அசட் இன்ஆக்டிவ் ஆகிடும். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அசட் சிஸ்டத்தில் இன்ஆக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கேட் பாஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த கேட் பாஸ் போய்ட்டு நம்ம கேட் பாஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி இது மேனுவல் கேட் பாஸ் ஆப்ஷனும் நமக்கு இருக்குது. மேனுவலாக கேட் பாஸ்ன்னும் போது நமக்கு என்ன பண்ணலான்னா வந்து நான் சும்மா பழைய கேட் பாஸ் எடுத்துகிட்டு வந்து அதை அசட்டை சர்ச் பண்ண உடனே கேட் பாஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த கேட் பாஸ் வந்து பார்த்தோன்னா ரிட்டர்னபிள் கேட் பாஸ், நான் ரிட்டர்னபிள் கேட் பாஸ் 2 கேட் பாஸ் இருக்குது நமக்கு. ரிட்டர்னபிள் கேட் பாஸ்லாம் திருப்பி வரும், நம்ம வேலிடேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நான் ரிட்டர்னபிள் கேட் பாஸ் வராது. ஓகே, நம்ம வந்து ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணுற கேட் பாஸ் நான் ரிட்டர்னபிள் கேட் பாஸ் ஆகிடும். என்ன பர்பஸ்க்காக கேட் பாஸ் கொடுக்குறோம், எந்த பர்சன் கூட டிஸ்பேச் டைப் என்ன, எந்த சப்ளையர் கொடுக்க போகிறோம், யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டு நம்ம கேட் அப்ரூவ் பண்ணிட்டோன்னா இந்த கேட் பாஸ் போய்ட்டு அது செக்யூரிட்டி கிட்ட போய்ட்டு அதை அப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியே போய்டும் கேட் பாஸுக்கு. இது கேட் பாஸ் மெத்தடாலஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கு அசட் ரிப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது இங்கே கிளிக் பண்ண அசட் ரிப்போர்ட்ஸ் ஒரு ரிப்போர்ட்ஸ் எடுத்தோன்னா கம்ப்ளீட் அசட் நம்ம யாராவது கேட்குறாங்க உங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன அசட் எவ்வளோ அசட்ஸ் இருக்குது அப்படி கேட்டாங்கன்னா லோட் பண்ணி நம்ம வந்து எக்ஸல் அப்படியே எடுத்துக்கலாம். மேனுவலாக எதுவும் பண்ணணும் அவசியமே கிடையாது. அப்படியே எக்ஸல் டவுன்லோட் பண்ணாவே உங்களுக்கு கம்ப்ளீட் அசட்டுடைய உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து பார்த்தா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா வந்து அதேமாதிரி வந்து மல்டிபிள் ஃபில்டர் வேணாலும் இங்கே மல்டிபிள் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மல்டிபிள் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இங்கே ஓப்பன் பண்ணால் மல்டிபிள் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் நம்ம இங்கே ஆப்ஷனுக்கு எடுத்துக்கலாம். ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு கேட்டகரி வைஸ் ஃபில்டர் பண்ணாலும் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசட்டுடைய வாரண்டி எப்போ எக்ஸ்பயர் ஆகுது, ஆடிட் ரிப்போர்ட்டு, ரீகன்சில் ரிப்போர்ட், டிஸ்போஸ் ரிப்போர்ட், ஒரு அசட் மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குறது எல்லாம் மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் நமக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் தேவையான அசட். ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் அந்த ரிப்போர்ட் பார்க்க முடியும். இதே பயோமெடிக்கல் போனால் பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்க்க முடியும். ஐடினா அவங்க டிபார்ட்மெண்ட் தான் பார்க்க முடியும். ஓகே, அட்மின்னு பார்க்கும்போது எல்லாமே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பார்த்தோன்னா இது வந்து இது யூசர்ஸ்க்காக
இப்போ நீ புதுசாக ஒரு அசெட் வாங்கணும், ஒரு ரேடியாலஜியில் வந்து எனக்கு ஒரு 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 புதுசாக ஒரு எக்ஸ்ரே மிஷின் வாங்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நியூவாக ப்ரொக்யூர்மெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னீஷியன் வேலிடேட் பண்ணி இப்போ அவங்க பட்ஜெட் வேலிடேட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட்ஸ் வேலிடேட் பண்ணி எல்லாமே மல்டிபிள் ப்ராசஸ் இருக்குது ஒரு ஒரு நியூ ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கும். அந்த ப்ராசஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக எக்ஸிஸ்டிங் அசெட் டைப் என்ன டைப் வேணும், ஒரு லேப்டாப் வேணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணி என்ன ப்ரிஃபர்ட் சப்ளை, என்ன ப்ரிஃபர்ட் மேனுஃபேக்சரரு, டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிலாம் போட்டு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா, ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் போயிட்டு மல்டிபிள் ப்ராசஸ் இருக்குது. அந்த ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்சார்ஜ் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் சீஃப் அப்ரூவல் பண்ணுவாங்க, அப்புறம் டைரக்டர் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க, அப்புறம் அக்கௌண்ட்ஸ் அப்ரூவல் பண்ணோடனே அது பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் போகும். இது வந்து கம்ப்ளீட் அசட்டோடைய நமக்கு ப்ராசஸாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மொபைல் ஆப்போட ஃபீச்சர்ஸ் பார்க்குறோம். இப்போ வந்து பயோமெடிக்கலாக நம்ம லாகின் பண்ணும்போது நான் சும்மா ஒரு பயோமெடிக்கல் ஒரு மேனேஜராக லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணோடனே இந்த மொபைல் ஆப் ஆப்ஷன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மொபைல் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேஷ்போர்டு ஓப்பன் பண்ண டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பயோமெடிக்கல் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ அசெட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து ஏஎம்சி எவ்வளோ இருக்குது டோட்டலாக அந்த கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி நம்ம வெப்பில் பார்த்தோமோ அதே மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இதிலே இருக்குது. ஓகே, இதில் வந்து டோட்டல் அசெட்ஸ் என்ன, எவ்வளோ இன்ஆக்டிவ் அசெட்ஸ் என்ன, டிஸ்போஸ் என்ன பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து இப்போ தான் டோட்டல் பிரேக் டவுன் டிக்கெட்ஸ் இன்றைக்கி என்னென்ன வந்திருக்கு, ஏஎம்சி என்னென்ன எக்ஸ்பைரி ஆக போகுது, வாரண்ட்டி எக்ஸ்பைரி ஆக போகுது, சிஎம்சி எக்ஸ்பைரி ஆக போகுது, கேலிப்ரேஷன் எக்ஸ்பைரி ஆக போகிற ஐட்டம்ஸு, டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன வாரண்ட்டி எக்ஸ்பைரி ஆக போகுது, எல்லாமே ஒரு டேஷ்போர்டு அவருக்கு கிடைக்கிறோம். இதை வச்சு அவர் வந்து அலர்ட்டும் வர ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி இன்றைக்கி என்ன டிக்கெட்ஸ் வருது, அது எல்லாமே உங்களுக்கு டிக்கெட்ஸ் மை டிக்கெட்ஸு, ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம டிக்கெட் எடுத்து இங்கே அசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் அசெட் ஆடிட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசெட் ஆடிட் பண்ணுறதுக்கு நான் சொன்னல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர்ஸ் ஒரு அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் ஆடிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து எப்படி இப்போ மொபைலில் வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி ஆடிட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஆடிட் பண்ண டேட்டா வரனாலுமே இங்கே வந்து மல்டிபிள் ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து ஆடிட்டரில் ஓப்பன் பண்ணாலே மல்டிபிள் ஃபில்டர் ஆடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் ஃபெச் பண்ணுன்னா எதெல்லாம் இது வரைக்கும் ஆடிட் பண்ணோம் அப்படின்றத நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மல்டிபிள் ஃபில்டர் பண்ணி என்னென்ன டோட்டல் ஆடிட் என்ன ரீகன்சில் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதேமாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கு ப்ரொஃபைலு, ரைஸ் டிக்கெட், இங்கே நம்ம புதுசாக டிக்கெட் ரைஸ் பண்ணாலும் கியூஆர் கோடு பண்ணி டிக்கெட் ரைஸ் பண்ண ஆப்ஷன்ஸும் இருக்குது. அந்த ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லா செட்லையுமே பார்கோட் ஒட்டி கியூஆர் கோட் ஒட்டியிருப்போம். அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். நியூ இல்லை மேனுவலாக டிக்கெட் ரைஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இங்கே மேனுவல் டிக்கெட் ரைஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். அதேமாதிரி வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் டிக்கெட் ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஐடி டிபார்ட்மெண்ட்டோ மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே அலர்ட்ஸு இப்போ டிபார்ட்மெண்ட் ஏதாவது டிக்கெட் பண்ணாலுமே உங்களுக்கு அலர்ட்ஸ் வந்துடும். ஏஎம்சி எக்ஸ்பைரி போகிற அலர்ட்ஸும் உங்களுக்கு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹை லெவல் ட்ரைனிங் வீடியோ. இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம ஏதாவது டவுட் இருந்தால் சப்போர்ட் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.